ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான 10 நிமிஷத்தில் பண்ணி முடிக்கக்கூடிய எங்கள் ஊரில் தீபாவளினாலே மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த ரவா பணியாரம், சுய்யம், வடை, மட்டன் குழம்பு, இட்லி கண்டிப்பாக இருக்குங்க. இந்த உலக்கு வந்துட்டு 100 உலக்கில் வந்துட்டு 1 உலக்கு ரவை எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு 1 உலக்கு ஒயிட் சுகர், 1.25 உலக்கு வந்துட்டு மைதா, 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்து வந்துட்டு முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் பால் எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் தட்டி வச்சுக்கோங்க. இந்த தயிரும் கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு எடுக்கிறோன்னா சாஃப்டாக இருக்குங்க, சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். எந்த ஒரு ரெசிபிக்குமே நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு பவுலில் ஒயிட் சுகர் சேர்த்தாச்சு. இப்போ ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ மைதா சேர்த்துக்கலாங்க. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். காரமாக இருந்தாலும் சரி, இனிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்குங்க அந்த ரெசிபி வந்துட்டு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது நாம் சாப்பிடும்போது வந்துட்டு இது வந்துட்டு ஒவ்வொன்றும் வந்துட்டு கடிப்படும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஏலக்காய் தட்டி போட்டது வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம், நம்ம நார்மலான பாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த பாலும் தேங்காய் பாலும் சேர்த்தனா ஒரு கூடுதல் சுவையோடு இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம சோடாப்பு போட போகிறதில்லைங்க, நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஒரு கரண்டி வச்சு. இப்போ பால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க, தண்ணியாக இருந்தாலும் சரி, பாலாக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த ஒயிட் சுகர் போட்டிருக்கனால அது கொஞ்சம் இலகி வரும், அதனால் தண்ணி ஆயிரும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறது நல்லது. பாருங்கள், இந்த பதத்துக்கு சேர்த்தாச்சு. இப்போ 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் எதுக்காக சேர்க்குறோன்னு சொன்னால், அந்த நம்ம பொரிச்சு எடுக்கிற எந்த ஒரு பொருளுக்குமே வந்துட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோன்னா அந்த ஆயில் வந்து ரொம்ப இழுக்காதுங்க, சாப்பிட்டும் கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஒரு இது ஊற்றுறேன் பாருங்கள். நான் வந்து சோடாப்பு நம்ம சேர்க்க போகிறது, நான் வந்து எந்த ஒரு உணவுப் பொருளுக்குமே சோடாப்பு சேர்க்க மாட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக குண்டு குண்டாக வருது பாருங்கள், அழகாக குண்டாக வந்துருக்கு பாருங்கள். சோடாப்பு சாப்பிடவே கூடாதுங்க. சோடாப்பு வந்துட்டு நம்ம உணவுப் பொருளில் உள்ள சத்து எல்லாத்தையுமே அப்படியே அழிச்சிரும். அதனால் வந்துட்டு சோடாப்பு சேர்க்கக்கூடாது. அப்புறம் வந்துட்டு நான் ஒயிட் சுகர் வந்துட்டு பெரும்பாலும் எந்த ஒரு உணவுப் பொருளுமே சேர்க்க மாட்டேன். இதில் வந்துட்டு இந்த ஒயிட் சுகர் சேர்த்தா அது கரெக்டாக அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் வந்துட்டு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே பாருங்களேன் குண்டு குண்டாக வருது. இது நம்ம நிறைய ஒன்று மட்டும் ஊற்றுறீங்களே, நிறைய ஊற்ற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டால் நிறைய ஊற்றலாங்க. எப்படின்னா, அந்த ஒன்று ஊற்றிட்டு அது எண்ணெயிலேருந்து எந்திரிச்சு மிதந்து வரும்போது அடுத்தடுத்து ஊற்றணுங்க. ஒவ்வொன்றா மிதந்து வரும்போது நான் இப்போ இதில் உங்களுக்கு ஊற்றி காட்டணுன்றதுக்காக இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். அது திருப்பி பாருங்கள், எவ்வளோ எல்லாமே பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக வருதுன்னு சொல்லிட்டு நம்ம சோடா உப்பு போடாமையே. இப்போ பாருங்கள், நான் ஊற்ற போகிறேன் பாருங்கள். இப்படி ஊற்றிட்டு இது நல்லா ஒரு பக்கம் வெந்தோடனே வந்துட்டு அப்படியே மிதந்து வரும் பாருங்கள். மிதந்து வந்த பின்னாடி அடுத்ததை ஊற்றுங்க. அடுத்தது ஊற்றினோம்னா அடுத்தடுத்து நம்ம ஒன்றும் அதுவும் மிதந்துட்டு பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஊற்றுறோம் பாருங்கள். அப்போ வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரவா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான ரவா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.